வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய ஒன்றுபட்ட நற்செய்தி நூல்களை கற்றுமுடித்தோம். இன்று முதல் யோவான் எழுதின நற்செய்தி நூலை படிக்க இருக்கிறோம். யோவான் நற்செய்தி நூலில் காணப்படும் 90% செய்திகள் ஒன்றுபட்ட நற்செய்தி நூல்களில் இடம்பெறவில்லை. ஆகவே நாம் மிகவும் கவனத்துடன் யோவான் நற்செய்தி நூலை படிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியவரே யோவான் நற்செய்தி நூலையும் எழுதியுள்ளார். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட விதமும் யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட விதமும் ஒன்றாகவே காணப்படுகிறது. இதனால் யோவான் நற்செய்தி நூலை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான் என்பது தெளிவாகிறது. மேலும் இவர் 1 யோவான், 2 யோவான் மற்றும் 3 யோவான் புத்தகங்களையும் எழுதியுள்ளார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை தெளிவாக வாசிப்பதன் மூலம் யோவானின் இலக்கிய நடையை நாம் அறிந்து கொள்ளலாம். கவனியுங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இந்த வசனத்தில் வெளிப்படுத்தின என்ற வார்த்தை மிகவும் ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. வெளிப்படுத்தின என்ற வினைச்சொல் வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் யோவான் நற்செய்தி நூலில் காணப்படும் அடையாள மொழிகளை சுட்டி காட்டுகிறது. வேதாகமத்தில் அடையாள மொழிகள் அல்லது அடையாளங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கான காரணத்தை பவுல் தெளிவாக கூறியுள்ளார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர்கள் எப்பொழுதும் ஞானத்தை பற்றியே கலந்து உரையாடுவது வழக்கம். ஆகவே சுவிசேஷம் அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றியது என்று கூறிய பவுல் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் என்பதையும் சுட்டி காட்டுகிறார். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் என்பதன் பொருள் என்ன? தேவன் தங்களை ஒரு குறிப்பிட்ட வழியில் நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள எப்பொழுதுமே யூதர்கள் தேவனிடத்திலிருந்து அடையாளத்தை எதிர்பார்த்தனர். மேலும் யூதர்களின் எண்ணங்கள், கருத்துக்கள் மற்றும் தகவல்கள் அடையாள மொழிகளாகவே அமைந்திருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் அடையாள மொழிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துவதனால் எழுதப்பட்ட எபிரேய அடையாள மொழிகளால் நிறைந்து காணப்படுகிறது. இதைப் போலவே பரிசுத்த ஆவியானவரின் உந்துதலினால் யோவான் தாம் எழுதிய நற்செய்தி நூலை அடையாள சொற்களுடனும் அடையாள மொழிகளுடனும் எழுதியுள்ளார். தேவ பிள்ளைகளாகிய நாம் அடையாள மொழிகள் நிறைந்த தேவ செய்தியை புரிந்து கொள்வதற்கு சில வழிமுறைகள் தேவைப்படுகிறது. யோவான் நற்செய்தி நூலில் உள்ள அடையாள சொற்களை புரிந்து கொள்வதற்கு சில வழிமுறைகளை கற்றுக்கொள்வோம். யோவான் யூதர்களின் அடையாள மொழியால் எழுதப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள அடையாள மொழிகளைப் போன்று யோவான் நற்செய்தி நூலில் உள்ள அடையாள மொழிகள் மிகவும் கடினமான ஒன்றாக இல்லாவிட்டாலும் இங்கு காணப்படும் அடையாள மொழிகள் மிகவும் ஆழமான சத்தியங்களால் நிறைந்து இருக்கிறது. மற்ற நற்செய்தி நூல் ஆசிரியர்களை காட்டிலும் யோவான் அதிகமான அடையாள மொழிகளை உபயோகித்துள்ளார். யோவான் நற்செய்தி நூலை 2 நிலைகளில் புரிந்து கொள்ளலாம். சிறு குழந்தையும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் யோவான் அமைந்துள்ளது. இது முதல் நிலை. அநேக வேளைகளில் படித்த தேவ மனிதரும் இந்த சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள முடியாது. காரணம், மிகவும் ஆழமான சத்தியங்கள் ஓமான மொழிகளால் நிறைந்து காணப்படுகிறது. இது இந்த புத்தகத்தை புரிந்து கொள்வதின் 2ஆம் நிலை. ஆனால் நாம் ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி வாசிக்கும் போது ஆழ்ந்த கருத்துக்களுடைய வார்த்தைகளையும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். வேதாகமத்திலே யோவான் நற்செய்தி நூல் மட்டுமே அவிசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட புத்தகம் என்ற உண்மையை அறிந்து கொண்டால் அடையாள மொழிகளால் நிறைந்திருக்கும் யோவான் நற்செய்தி நூலை எளிதில் புரிந்து கொள்ளலாம். இது மற்றொரு வழிமுறையாகும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் முழு வேதாகமத்தின் நோக்கத்தை கூறியுள்ளார். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக தேவ வசனங்கள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும்,
பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி வேதாகமம் அவிசுவாசிகளுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கே எழுதப்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது. வேத வசனங்கள் மூலமாக ஆவிக்குரிய வாழ்வில் நாம் வளர வேண்டும், மேலும் அவரால் படைக்கப்பட்ட நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அது மட்டுமல்லாது நாம் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதையும் அவர் விரும்புகிறார். இந்த வேதாகம நோக்கங்கள் யோவானில் காணப்பட்ட போதிலும் இந்த புத்தகம் அவிசுவாசிகளுக்கும் ஒரு அறைகூவலை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இதை வாசிப்பதன் மூலம் ஒரு அவிசுவாசி கிறிஸ்துவாகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க முடியும் என்ற நோக்கத்தை மனதில் கொண்டு யோவான் தெளிவான முறையில் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த நற்செய்தி நூலிலும் தம்முடைய முதலாம் நிருபத்திலும் தம்முடைய நோக்கத்தை யோவான் நமக்கு கூறியுள்ளார். யோவான் 20ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்களை கவனியுங்கள். இந்த புத்தகத்திலே எழுதியறாத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதும்போது அநேக அடையாளங்களை யோவான் இணைத்துள்ளார். அடையாளங்கள் என்றால் அற்புத நிகழ்ச்சிகள் என்று பொருள்படும். இயேசுவே உண்மையான கிறிஸ்து, தேவனுடைய குமாரன், உலகத்தின் இரட்சகர் என்பதை நிரூபிப்பதற்காகவே யோவான் அநேக அடையாளங்களை எழுதியுள்ளார். இயேசு கிறிஸ்துவால் செய்யப்பட்ட அற்புதத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து யார், அவரின் வேலை என்ன, அவர் ஏன் இந்த உலகிற்கு வந்தார் என்பவைகளை நிரூபிப்பதற்காகவும் அவரை நாம் அறிந்து கொள்வதற்காகவும் எழுதப்பட்டது என்று நற்செய்தி நூல் எழுதப்பட்டதின் நோக்கத்தை யோவான் கூறுகிறார். இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் என்று யோவான் கூறுகிறார். இயேசு செய்த அநேக அற்புத அடையாளங்களுள் சில அடையாளங்களை நான் தெரிந்தெடுத்து அவைகளை ஒழுங்கும் கிரமமாக எழுதி வைத்திருக்கிறேன். இயேசு செய்த அற்புத அடையாளங்களை நீங்கள் ஆய்வு செய்வீர்களானால் உலகில் வந்த நாசரேத் ஊரைச் சேர்ந்த இயேசுவே மெய்யான கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கலாம். இயேசுவை பற்றி நான் உங்களுக்கு எழுதிய இந்த உண்மையை நீங்கள் விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டு என்றும் கூறுகிறார். ஒரு அவிசுவாசி போதகரிடம் சென்று, ஐயா, எனக்கு வேதாகமம் வாசிக்க விருப்பமாயிருக்கிறது, ஆனால் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று கேட்கும்போது போதகர்கள் வழக்கமாக சொல்லும் ஒரு பகுதி எது தெரியுமா? யோவான் நற்செய்தி நூல்தான். காரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் அவிசுவாசிகளுக்காகவே எழுதப்பட்ட புத்தகமாகும். ஒரு அவிசுவாசி அந்த சுவிசேஷத்தை படிப்பதன் மூலமாக விசுவாசியாக மாறி நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே யோவானின் நோக்கமாகும். இந்த நற்செய்தி நூலை புரிந்து கொள்ள 2 வழிமுறைகளை அறிந்து கொண்ட நாம் மற்றும் ஒரு வழிமுறையை இப்போது பார்ப்போம். மற்ற நற்செய்தி நூல்களை காட்டிலும் யோவான் நற்செய்தி நூலில் இடம்பெற்றுள்ள கலந்துரையாடல்கள் ஒழுங்கான வடிவில் எழுதப்பட்டுள்ளன. தாம் எழுதிய 21 அதிகாரங்களிலும் யோவான் கூற விரும்பும் ஒரு காரியம் இயேசு உண்மையான கிறிஸ்து, அவரே தேவனின் குமாரன் என்பதே ஆகும். இந்த உண்மையையே யோவான் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஆணித்தரமாக கூறுகிறார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவுக்கு குடும்ப பெயர், தனிப்பெயர் என 2 பெயர்கள் இருந்ததில்லை. இயேசு என்பது அவரது பெயர், கிறிஸ்து என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். நாம் இயேசுவை இயேசு கிறிஸ்து என்று அழைக்கும் போது நாசரேத் ஊரில் வாழ்ந்த இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோம். மேசியா என்ற எபிரேய வார்த்தை கிரேக்க மொழியில் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட மேசியாவை தான் நாம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவாக சந்திக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய ஊழிய பிரயாணங்களில் பட்டணங்கள் தோறும் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு சென்று இயேசுவே கிறிஸ்து என்று யூத போதகர்களுக்கு நியாயப்பிரமாணத்திலிருந்தும் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்தும் விளக்கி காட்டினார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். மேலும் இயேசுவே ஆண்டவர் என்று சபை மக்கள் அனைவரும் அறிக்கை செய்ததன் மூலமாக ஆதி திருச்சபை மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்தார்கள் என்பதை பவுல் நமக்கு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூறுகிறார். இந்த குறிப்புகள் யோவான் நற்செய்தி நூலை நாம் எவ்வாறு அணுகலாம் என்பதை கூறுகிறது. யோவான் நற்செய்தி நூலை 3 கேள்விகள் மூலம் நாம் அணுகுவோம். முதல் கேள்வி, இயேசு யார்? 2ஆம் கேள்வி, விசுவாசம் என்றால் என்ன? 3வது கேள்வி, வாழ்க்கை என்றால் என்ன? இயேசு யார் என்ற முதல் கேள்விக்கான பதிலை யோவான் 20ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம்.
இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை இயேசு செய்த அற்புத அடையாளங்கள் மூலமாக யோவான் நிரூபிக்கிறார். இயேசுதான் கிறிஸ்து, அவர்தான் மேசியா, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்ற உண்மையை 21 அதிகாரங்களிலும் யோவான் வித்தியாசமான முறைகளில் அழகான விதத்தில் கூறியுள்ளார். விசுவாசம் என்றால் என்ன என்ற இரண்டாம் கேள்விக்கான பதிலை இந்த 21 அதிகாரங்களிலும் நாம் பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இயேசுவே மெய்யான கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் என்பதை உங்களால் நம்ப முடியும். அவ்வாறு இயேசுவை பற்றின உண்மைகளையும் அவரையும் நம்பும்போது, விசுவாசிக்கும் போது நீங்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்று யோவான் நமக்கு சொல்கிறார். இயேசுவினுடைய கலந்துரையாடல்களை ஒவ்வொரு அதிகாரத்திலும் எடுத்து கூறி இயேசுவை கண்டிப்பாக விசுவாசிக்க வேண்டும் என்று நம்மை யோவான் கட்டாயப்படுத்தாமல், இயேசு யார் என்றும் அவரை நம்புவதனால் கிடைக்கும் பலன் என்னவென்றும் யோவான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். விசுவாசம் என்றால் என்ன என்பதை விளக்கி கூறுவது சற்று கடினமான ஒன்று. ஆகவே ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசு யார், அவரை கிறிஸ்து என்று விசுவாசிப்பதனால் கிடைக்கும் பலன் என்ன என்பதை யோவான் எடுத்து காட்டுகிறார். அவரால் சொல்லப்பட்டவைகளை ஆராய்ந்து அவர் இயேசுவை பற்றி சொன்னவைகளை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று யோவான் கூறுகிறார். நித்திய வாழ்வு என்பது என்றுமே அழியாத வாழ்வு என்ற பொருளில் யோவான் கூறவில்லை. என்றுமே அழியாத வாழ்வை பற்றி யோவான் தம்முடைய நற்செய்தி நூலில் மற்ற இடங்களில் பேசியிருக்கிறார். ஆனால் இங்கு அதை பற்றி சொல்லவில்லை. யோவான் நித்திய வாழ்வு என்ற பதத்தின் மூலம் நீண்ட நாள் வாழும் வாழ்க்கையை மட்டும் முக்கியப்படுத்தி கூறாமல், இந்த உலகத்தில் வாழும்போது உயர்ந்த பண்புகளுடன் வாழும் வாழ்க்கையை குறித்தும் கூறுகிறார். இயேசுவின் போதனைகளிலும் இந்த உண்மை காணப்படுகிறது. உதாரணமாக யோவான் 10 அதிகாரம் 10 நானோ என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று இயேசு சொன்னார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்குள் ஒருவேளை இவ்விதமான கேள்விகள் தோன்றலாம். எவ்விதமான வாழ்வை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார்? எப்படிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்க நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம்? இந்த கேள்விகளுக்கு பதிலானது யோவானில் சொல்லப்பட்ட நித்திய ஜீவன் மூலம் கிடைக்கும். நித்திய வாழ்வு என்பது இந்த உலகத்தில் வாழும்போது உயர்ந்த பண்புகளுடன் வாழ்வதும், இவ்வுலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் என்றும் அழிவில்லா வாழ்க்கை வாழ்வதும் ஆகும். அன்பானவர்களே, நாம் இந்த சுவிசேஷத்தை ஒவ்வொரு அதிகாரமாக வாசிக்கும் போது இயேசுவை பற்றிய ஓமை உருபுகளை காண முடியும். 1 அதிகாரத்தில் 15 சொல்லோவியங்களையும் 4 அதிகாரத்தில் 14 சொல்லோவியங்களையும் கண்டுபிடித்தேன். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு சொல்லோவியத்தை தலைப்பாக கொடுத்து அதை மனப்பாடம் செய்தால் நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். உதாரணமாக 1 அதிகாரத்தில் இயேசுவை குறித்த முக்கிய சொல்லோவியம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 2 அதிகாரத்தில் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையும் தருபவர் என்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. இவ்விதம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசுவை பற்றிய சொல் ஓவியங்களை கண்டுபிடியுங்கள். இயேசுவை பற்றிய சொல் ஓவியங்களை நீங்கள் தவறாது தியானியுங்கள். இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் இயேசுவை பற்றியதான ஒரு சொல் ஓவியத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டு இருக்கிறது. முதலாவது அந்த சொல் ஓவியங்களை காணலாம். 1 அதிகாரம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 2 அதிகாரம் மகிழ்ச்சியையும் வாழ்வையும் தருபவர். 3 அதிகாரம் தேவனுடைய ஒரே குமாரனே தீர்வு, அவரே இரட்சகர். 4 அதிகாரம் ஜீவ தண்ணீர். 5 அதிகாரம் வேத வாக்கியங்களின் திறவுகோல். 6 அதிகாரம் ஜீவ அப்பம். 7 அதிகாரம் தேவனிடத்திலிருந்து வந்த ஆசிரியர். 8 அதிகாரம் தாம் எங்கிருந்து வந்தோம் எங்கு போகிறோம் என்பதை அறிந்தவர். 9 அதிகாரம் உலகத்தின் ஒளி. 10 அதிகாரம் ஆடுகளின் பெரிய மேய்ப்பன். 11 அதிகாரம் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். 12 அதிகாரம் நிலத்தில் விழுந்து சாவதினால் பலனை தந்து பிதாவை மகிமைப்படுத்தும் கோதுமை மணி. 13 அதிகாரம் தம்முடைய சீசர்களின் பாதங்களை கழுவும் வேலைக்காரர். 14 அதிகாரம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். 15 அதிகாரம் கொடிகளை காண விரும்பும் திராட்சை செடி. 16 அதிகாரம் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புபவர். 17 அதிகாரம் தேவனுடைய திருச்சபைக்காக வேண்டுதல் செய்யும் மகா பிரதான ஆசாரியர். 18 அதிகாரம் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கவே உலகிற்கு வந்தவர். 19 அதிகாரம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. 20 அதிகாரம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து.
21ஆம் அதிகாரம் கட்டளை பிறப்பித்த கிறிஸ்து. இவைகளே 21 அதிகாரங்களிலும் நான் இயேசுவை பற்றி தெரிந்து கொண்ட சொல் ஓவியங்கள். நீங்களும் இவ்விதமாய் இயேசுவை அறிந்து கொண்ட விதத்தில் இயேசுவை பற்றிய சொல் ஓவியங்களை கண்டறிவீர்களானால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்களாவே கண்டறிந்த சொல் ஓவியங்களை கொண்டு 4ஆம் நற்செய்தி நூலை மிகவும் எளிதில் அறிந்து கொள்ள முடியும். யோவான் நற்செய்தி நூலின் துணை நூல்கள் எங்களிடம் ஆயத்தமாக உள்ளது. வேண்டுவோர் எங்களுக்கு எழுதி இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எனக்கு யாராக இருக்கிறார் என்ற கேள்வியோடு இந்த புத்தகத்தை படியுங்கள். அநேக வருடங்களுக்கு முன்பு ஒருவர் சமூக சேவை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியிடம் சென்று, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யாராக இருக்கிறார் அல்லது உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்று கேட்டபோது வேதாகமம் முழுவதிலும் இருந்து இயேசுவின் தன்மைகளை அவர்கள் எடுத்து கூறினார்களாம். உங்களை பொறுத்த மட்டும் இயேசு யார்? அன்று பிலிப்பிடம் வந்து நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று கிரேக்கர்கள் சொன்னது போல நாமும் இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்ற ஜெப சிந்தையுடன் படிக்க வேண்டும். கடந்த நிகழ்ச்சியில் யோவான் எழுதின சுவிசேஷத்தை அணுக வேண்டிய முறையை கற்றுக்கொண்டோம். இன்று முதல் இந்த 4ஆம் நற்செய்தி நூலை ஒவ்வொரு அதிகாரமாக நாம் படிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களில் தாம் எதை பற்றி பேசப் போகிறேன் என்பதை சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வரை தாம் சொல்ல விரும்பியதை விரிவாக சொல்கிறார். 20ஆம் அதிகாரம் 30ஆம் மற்றும் 31ஆம் வசனங்களில் தாம் எதை பற்றி பேசினேன் என்று சொல்கிறார். யோவான் நற்செய்தி நூலின் உட்பிரிவை தெரிந்து கொண்ட நாம் ஒவ்வொரு அதிகாரமாக கற்றுக்கொள்வோம். யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்கள் இந்த புத்தகத்தின் முன்னுரையாக கருதப்படுகிறது. இந்த 18 வசனங்களும் சுவிசேஷம் முழுவதுமாக கூறப்பட்ட செய்திகளை ரத்ன சுருக்கமாக கூறுகிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்று யோவான் நமக்கு சொல்கிறார். வார்த்தை என்பது எண்ணத்தை வெளிப்படுத்தும் வாகனமாகும். என்னிடத்தில் உள்ள எண்ணத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு நான் வார்த்தையை உபயோகிக்கிறேன். மனிதனை குறித்து அநேக எண்ணங்கள் தேவனிடம் இருந்தது. அந்த எண்ணங்களை மனிதனிடம் கூற தேவன் விரும்பினார். தேவனிடம் காணப்பட்ட எண்ணம் இயேசுவின் மூலமாய் வெளிப்பட்டது. ஆகவே தான் யோவான் இயேசுவை வார்த்தை என்று சித்தரிக்கிறார். இயேசு தேவனுடைய ஜீவ வார்த்தையாகவும் தேவனுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும் வாகனமாகவும் தேவனாகவும் இருந்தார். வார்த்தையாய் இருந்த தேவன் மாம்சமாக மாறி அல்லது மனிதனாக பிறந்து மனிதனோடு மனிதனாக நம்முடன் வாழ்ந்தார். அவரிடத்தில் நாங்கள் தேவனுடைய மகிமையை கண்டோம் என்ற மிகப்பெரிய சத்தியத்தை யோவான் கூறுகிறார். அநேக ஆண்டுகளாக தேவனுடைய மக்கள் எழுதி கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்களை வைத்திருந்தார்கள். ஆனால் தேவன் உலகத்தை நோக்கி பார்த்தபோது தோல் சுருளிலும் மையினாலும் எழுதி வைக்கப்பட்ட வேத வாக்கியங்களை காட்டிலும் மேலான ஒன்று மனுக்குலத்திற்கு தேவை என்று தீர்மானித்தார். தேவன் மனிதர்களோடு மிக நெருங்கிய தொடர்பு கொள்ள எண்ணினார். வேத வாக்கியங்கள் மூலம் மனிதனுடன் கொண்ட உறவை காட்டிலும் தாமாகவே இந்த உலகத்திற்கு வர தீர்மானித்தார். ஆகையால் வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார். அதன் மூலம் நாம் அவரை கண்டோம். அவருடன் தொடர்பு கொள்ளவும் மிகவும் நெருங்கிய முறையில் அவரை அறிந்து கொள்ளவும் முடிந்தது என்று யோவான் கூறுகிறார். மேலும் யோவான் இந்த புத்தகத்தின் நோக்கத்தை முன்னுரையில் 11ஆம் 12ஆம் வசனங்களில் குறிப்பிடுவதை காணலாம். வார்த்தையாயிருந்து மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் செய்ய விரும்பிய தேவன் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர் தம்மை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்களோ அவர்களுக்கு செவி கொடுத்தார். தம்மை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இயேசு தம்மை யார் என்று சொன்னபோது அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்த ஜனங்கள் வாழ்விலே ஒரு புதிய அனுபவம் பிறந்தது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் மறுபிறப்பு அடைந்தார்கள். இது தேவனுடைய கிருபையினால் நடைபெற்ற செயலே அல்லாமல் மனிதனின் முயற்சியினால் ஏற்பட்டது அல்ல. இயேசுவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை யோவான் பின்வரும் அதிகாரங்களில் ஒழுங்கும் கிரமமுமாக எழுதியுள்ளார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கரம் நடைபெற்றது. காரணம், அவர்கள் மறுபடியும் பிறந்தார்கள். அவர்கள் மாம்சத்தினால் மறுபடியும் பிறவாமல் ஆவியினாலே பிறந்தார்கள். தேவனே அவர்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதனால் ஆவியினால் ஏற்பட்ட பிறப்பு தேவனால் உண்டாயிற்று. முதல் 18 வசனங்களில் இந்த சத்தியங்களையே யோவான் நமக்கு கூறுகிறார். இப்போது நாம் 1ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். முன்னுரைக்கு பின்பு யோவான் நமக்கு யோவான் ஸ்நானனை பற்றி கூறுகிறார். நாம் யோவான் ஸ்நானனை குறித்து ஏற்கனவே ஒன்றுபட்ட சுவிசேஷங்களில் படித்திருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். முன்னுரையை சற்று கவனத்துடன் வாசிக்கும் போது ஜீவ வார்த்தையாகிய இயேசு உலகிற்கு வருவதை குறித்து யோவான் சொல்லும்போது இடையிலே 3 வசனங்களில், அதாவது 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருந்த யோவான் ஸ்நானனை குறித்தும் கூறுகிறார். மேசியாவை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகளில் யோவான் ஸ்நானனே கடைசி தீர்க்கர் ஆவார். முன்னுரையில் யோவான் ஸ்நானனை பற்றி குறிப்பிடும் போது அவன் அல்ல, அவன் அல்ல, அவன் அல்ல என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசுவும் யோவான் ஸ்நானனும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனாலும் யோவான் ஸ்நானன் அடிக்கடி வரப்போகிற மேசியா நான் அல்ல, நான் அல்ல என்று சொன்னார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சிலர் யோவான் ஸ்நானனிடம் வந்து, போதகரே, உம்மை பின்பற்றிய அனைத்து மக்களும் இப்பொழுது இயேசுவை அல்லவோ பின்பற்றுகிறார்கள் என்று கூறினார். அதற்கு அவர், நான் முன்னமே நான் அல்ல, அவரே மேசியா, என்னை பின்பற்றாமல் அவரை பின்பற்றுங்கள், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொன்னேன் என்றார். யோவான் நற்செய்தியின்படி இயேசுவானவர் அனைவருக்கும் தெரிந்த வண்ணம் ஊழியம் செய்யும் போது நானே நானே என்ற பதத்தை உபயோகிப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்விதம் இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி கூறியது முன்னுரையில் அவரை பற்றி உபயோகித்த அவரே அவரே என்ற பதத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. யோவான் ஸ்நானன் தன்னை பற்றிய குறிப்பில் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்றும் அவரே தேவனுடைய குமாரன் என்றும் எனக்கு சொல்லப்பட்டிருந்தது என்று கூறுகிறார். இங்கு யோவான் ஸ்நானன் தன்னை பற்றிய குறிப்பில் தெளிவாக கூறுகிற காரியம் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்பதே ஆகும். இக்கருத்தை தான் யோவான் தமது நற்செய்தி முழுவதும் எழுதியுள்ளார். தனது 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று யோவான் எப்படி நிரூபிக்கிறார் என்றால், யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஆவியானவர் புறாவைப் போல இயேசுவின் மேல் இறங்கி வந்து தங்கினார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்பது தெளிவாகிறது. யோவான் ஸ்நானன் இயேசுவை பற்றியதான குறிப்பை மட்டும் சொல்லாமல் இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் ஸ்நானன் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஆக 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பற்றிய குறிப்பும் அவரை பற்றிய சாட்சியும் யோவான் ஸ்நானனால் கொடுக்கப்படுகிறது. நாம் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானனை மட்டும் சந்திக்காமல் அவருடைய சீசர்களாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக மாறியவர்களையும் சந்திக்கிறோம். தன்னலமற்ற தாழ்மை குணமுடைய தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோவான் ஸ்நானன் தன்னுடைய சீசர்களுக்கு இயேசுவை அறிமுகம் செய்து அவரை பின்பற்றும்படி அறிவுரை கூறுகிறார். அவர்களும் இயேசுவை பின்பற்றினார்கள். யோவான் ஸ்நானனுடைய சீசர்களில் ஒருவர் பெயர் அந்திரேயா. அந்திரேயாவும் மற்றொரு சீசரும் இயேசுவை பின்பற்றி செல்லும்போது இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் இயேசுவை நோக்கி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். இக்கேள்வியிலிருந்து நாம் அந்த சீசர்களின் மனநிலையை நன்கு அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் ஏதோ சில மணி நேரம் மட்டும் இயேசுவுடன் இருக்க விரும்பாமல் அவரோடு இருந்து அவர் செய்கிற பணியில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேட்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வந்து பாருங்கள் என்றார். சீசர்கள் செய்தது என்ன? 39ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. இறுதி வரை இயேசுவுக்காய் வாழ்ந்து அவருக்காக மரித்தார்கள். 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் மற்றொரு மனிதர் நாத்தான்வேல். இவர் இயேசுவை சந்திக்கும் போது மிக பக்தியுடன் வாழ்ந்த மனிதராயிருந்தார். மற்ற அப்போஸ்தலர்களைப் போல நாத்தான்வேலும் வேத அறிவு மிகுந்தவனாய் காணப்பட்டான். அத்திமரத்தின் கீழ் அமர்ந்து தன் தியான வேளையில் தேவனுடன் ஐக்கியமுடையவனாய் காணப்பட்டான். தேவனுடன் கொண்ட இந்த உறவை தேவன் தவிர மற்ற எவருக்கும் தெரியாதிருந்தது. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், போதகரே, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அதற்கு இயேசு பிரேத்திரமாக,
அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய் என்றார். தேவனை சந்திப்பதற்காக நாத்தான் வேலுக்கு ஒரு இடம் இருந்தது. தேவனை சந்திக்கும்படியான இடம் நமக்கு ஏதாகிலும் உண்டா? தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அன்பானவர்களே, 1ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் இயேசு யார்? வார்த்தையாயிருந்தவர் மாம்சமாகி நம்முடனே வாழ்ந்தவர் இயேசு. விசுவாசம் என்றால் என்ன? இயேசுவின் அழைப்புக்கு செயல் மூலம் செவி கொடுத்தல் விசுவாசமாகும். வாழ்க்கை என்றால் என்ன? மீண்டும் பிறப்பதே வாழ்க்கையாகும். இயேசுவை வந்து பார்ப்போம் என்று அர்ப்பணிக்கும் போது உங்களுக்குள் ஏற்படும் மாற்றங்களே வாழ்க்கையாகும். இயேசுவை பின்பற்றுவதனால் நம் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களே வாழ்க்கையாகும். 3 கேள்விகளுக்கும் 1ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் விடைகளை அறிந்து கொண்ட நமக்கு இயேசு யாராக இருக்கிறார்? நாம் பரிபூர்ணமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். நாம் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.